ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சாம்பார் ரசம் கீரை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா இந்த அப்பளக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் 2 கரண்டி நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், 150 கிராம் சின்ன வெங்காயம், உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு புளியை தண்ணியில் ஊற வச்சு பிசைஞ்சு வச்சுக்கோங்க, இருக்கட்டும். 2 தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கவும் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சாம்பார் பவுடர், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மசாலா ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது கொதிக்கவும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பேக்கெட் அப்பளத்தை வறுத்து வச்சுக்கோங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொதிக்கவும் நம்ம வறுத்து வச்சுருந்த அப்பளத்தை உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கொதிச்சா நம்ம குழம்பு ரெடி. கடைசியில் ஃப்ளேவருக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்பள குழம்பு ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்காதீங்க. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம